ஓகே. இந்த லெக்சரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப சிம்பிளான ஒன்று தான். சைஸ் ஆஃப் ஆப்ரேட்டரை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? அதாவது சைஸ் ஆஃப் அப்படிங்கிறது ஒரு ஆப்ரேட்டர். ஓகேவா? ஸோ அந்த ஆப்ரேட்டரை நம்ம எப்படி வந்து ப்ரோக்ராமில் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது ஆக்சுவலாக வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, ஜஸ்ட் நம்மளோட வேரியபிளோ இல்லை டேட்டா டைப்போ அதனுடைய அதனுடைய சைஸை வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். அதாவது இதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். சைஸ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் மெமரி சைஸ் இன் பைட்ஸ் ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ நம்ம இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும் சின்டாக்ஸு. சைஸ் ஆஃப்னு சொல்லிட்டு ப்ராக்கெட்டில் வேரியபிளோ டேட்டா டைப்பையோ கொடுத்தோம் அப்படின்னா அது எவ்வளோ சைஸுங்கிறத பைட்ஸில் நமக்கு சொல்லும், ரிட்டர்ன் பண்ணும் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது ஜஸ்ட்டு ரிட்டர்ன் தான் பண்ணும், நம்மளாக தான் மேனுவலாக பிரிண்ட் பண்ணணும், அதாவது பிரிண்ட் ஆஃப் போட்டு பண்ணணும். ஓகேவா? ஸோ கேன் பி யூஸ்ட் ஆன் அதை தான் சொல்கிறாங்க. டேட்டா டைப்பில் யூஸ் பண்ணலாம், இல்லை வேரியபிள்ஸ்லையும் யூஸ் பண்ணலாங்கிறாங்க. ஸோ இது உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக பார்த்தா இன்னும் நல்லா தெளிவாக புரியும். அது போக இது வந்து எப்போ எவாலுவேட் பண்ணோன்னா கம்பைல் டைம்லேயே நமக்கு வந்து இந்த ஆப்ரேட்டர் வந்து எவாலுவேஷன் ஆகிடும். ஓகேவா? ஸோ அதாவது கம்பைல் பண்ணும்போதே உங்களுக்கு சால்வ் பண்ணி அதனுடைய அவுட்புட்டை வந்து நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணுறப்போ நம்ம பார்த்துக்கலாம். அதாவது கம்பைல்லே நமக்கு இதனுடைய ரிசல்ட்ஸ்லாம் வந்து ரெடி ஆகிடும். ஓகேவா? ஸோ அதான் சொல்கிறாங்க. ரொம்ப காம்ப்ளெக்ஸ்லாம் வேணாம், இப்போ ப்ராக்டிக்கலாக பார்ப்போம், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட்டு நம்ம வந்து ஒரு டேட்டா டைப்போடைய சைஸை ஃபஸ்ட்டு செக் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சைஸ் ஆஃப், இப்போ நம்ம என்ன எடுக்கலாம் அப்படின்னா கேர்னு எடுப்போம். ஓகேவா? ஸோ கேருங்கிறது ஒரு டேட்டா டைப் தானே. ஸோ இதனுடைய சைஸ் எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இது ஆக்சுவலாக நமக்கு பிரிண்ட் ஆகாது, அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பிரிண்ட்எஃப்ங்கிறத யூஸ் பண்ணி ஆகணும் இல்லையா? ஸோ பிரிண்ட்எஃப் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறது ஒரு டெசிமல் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறது ஒரு இன்டிஜருங்கிறதுனால %d வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அதை மறந்துடக்கூடாது. ஸோ %d அண்ட் தென் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறது ஆக்சுவலாக இது தானே. ஸோ சைஸ் ஆஃப்னு சொல்லிட்டு இதை பிரிண்ட் பண்ண போகிறோம், கடைசியாக ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளான ஒன்று தான். ஸோ நமக்கு என்ன அவுட்புட்டில் வரும்னு ஏதாவது கெஸ் இருக்கா? என்ன வரும்னா, இங்கே பிரிண்ட்எஃப் ஆக்சுவலாக என்ன வரும் அப்படின்னா, நமக்கு ஜஸ்ட்டு இந்த கேரோடைய டேட்டா டைப்புடைய சைஸ் எவ்வளோங்கிறது பைட்ஸில் வரும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான், சிம்பிளான ஒன்று தான். ஸோ நமக்கு ஆக்சுவல் அவுட்புட் என்ன வரணும்னா 1ன்னு வரணும். ஓகேவா? 1ன்னு வந்திருக்கு இல்லையா? ஸோ அது எப்படி வந்திருக்குன்னா, நமக்கு இந்த கேருங்கிறது 8 பிட்ஸ் இல்லையா? ஸோ 8 பிட்ஸுங்கிறது ஒரு பைட்டு. ஸோ அதை தான் நம்ம இங்கே பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து இன்ட்டுன்னு கொடுக்குறேன். இன்ட் மீன்ஸ் இன்டிஜர். ஸோ அதுக்கு நமக்கு எவ்வளோ வருதுன்னு பார்ப்போமா? 4 மீன்ஸ் 4 பைட்ஸ். 4 பைட்னா என்ன? 32 பிட்ஸ். ஸோ 32 பிட்ஸ் வரையும் நம்மளாட்டி இந்த இன்ட்டில் வந்து ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ அலோகேட் பண்ணணும் மெமரி. அது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். ஸோ இப்போ ஷார்ட் இன்ட்டு ட்ரை பண்ணுவோம். இது வந்து இன்னமும் உங்களுக்கு வந்து 4 வராது, 2 பைட்டு தான் வரும். ஸோ ட்ரை பண்ணுவோம். ஓகேவா? 2. ஓகேவா? ஸோ 2 பைட்னா உங்களுக்கு எத்தனை பிட்ஸ் வரும்? 16 பிட்ஸ் வரும். ஓகேவா? ஸோ இப்போ இதையே வந்து நம்மளுடைய நம்ம ப்ரீவியஸ் லெக்சரில் பார்த்தோம் இல்லையா? ஸோ யூஇன்ட் யூஸ் பண்ணி, ஸோ அதை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்போம். யூஇன்ட் 8_t ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகேவா? ஸோ இப்போனா என்ன வரணும்? ஆக்சுவலாக நமக்கு 8 பிட்டுங்கிறதுனால ஒரு பைட்டு நமக்கு 1ங்கிறது அவுட்புட்டில் வரணும். செக் பண்ணுவோம். 1ன்னு வந்திருக்கு இல்லையா? ஸோ இப்படி தான் இந்த சைஸ் ஆஃப் அப்படிங்கிற ஆப்ரேட்டர் யூஸ் ஆகுது. ஸோ ஃபர்தராக நம்ம இதை எப்படி நம்மளுடைய ப்ரோக்ராமில் மெயினாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஜஸ்ட்டு நம்மளுடைய வேரியபிளை வந்து நம்ம டிக்ளேர் பண்ணிப்போம். u *16_t போட்டுட்டு நம்ம ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணலாம். இது டேட்டா டைப் தான். ஸோ இப்போ வேரியபிள் வந்து ஹெலோன்னு டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஹெலோங்கிறது ஒரு வேரியபிள் தான். ஸோ இந்த வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்ணணும், இதனுடைய ரூல்ஸ்லாம் நம்ம அடுத்த லெக்சரில் பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட்டு இப்போ நான் வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இந்த வேரியபிள் எனக்கு எவ்வளோ சைஸு அப்படிங்கிறது தெரியணும் இல்லையா? ஸோ அப்படிங்கிறது என்னோடய ரெக்குயர்மெண்ட். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே ஆக்சுவலாக நான் அந்த வேரியபிள் நேமை மட்டுமே யூஸ் பண்ணால் போதும். ஓகேவா? ஸோ இப்படி நான் சைஸ் ஆஃப் ஹெலோன்னு கொடுத்தேன் அப்படின்னா, இந்த ஹெலோங்கிற வேரியபிள் என்ன டேட்டா டைப், இது எவ்வளோ மெமரி வந்து அலோகேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நமக்கு அவுட்புட்டாக கொடுக்கும். ஆக்சுவலாக இங்கே நமக்கு என்ன அவுட்புட் வரணும்? 16 பிட்ஸ் இல்லையா? ஸோ அப்படின்னா நமக்கு 2 பைட் வரணும். இங்கே 2ங்கிற அவுட்புட் வரணும் ஆக்சுவலாக. ஸோ பார்க்கலாம்.
ஓகேவா, 2ன்னு வந்திருக்கு. ஸோ இப்படி தான் இந்த சைஸ் ஆஃப் அப்படிங்கிற ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணுவோம். ரொம்ப சிம்பிளான ஒன்று தான், ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணி பழகி பாருங்கள். இதை பற்றி நம்ம தனி லெக்சரில் மேபி இதுக்கான தனி ப்ரோக்ராமிங் நம்ம பண்ணாலும் பண்ணுவோம். ஸோ இது சிம்பிளான ஒன்று தான். ஓகேவா, ஸோ அடுத்த லெக்சரில் பார்க்கலாம்.